பாத்திரத்துல எப்படி சாதம் செஞ்சு வடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஸ்டவ்ல வந்து கொதிக்க வைங்க. அந்த பாத்திரம் ஃபுல்லா தண்ணி இருக்கட்டும். இன்னொரு கிண்ணத்துல வந்து நம்ம தேவையான அளவு அரிசி எடுத்து நல்லா 2, 3 தடவ வந்து வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே ஊறட்டும். இது வந்து புதுசா சமையல் செய்றவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ. இப்ப இந்த தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அரிசிய மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து வேண்டாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து, நம்ம இத வந்து வேக வைக்கலாம். இது வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வ வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இது வந்து இப்படியே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேகணும். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாரி கரண்டில எடுத்து ஒவ்வொரு அரிசியா அமுக்கி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அமுங்கி வந்துச்சுன்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து நல்லா இந்த மாரி அமுங்கி வந்ததுக்கப்புறம் பாத்திரத்துல இந்த மாரி வடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாரி வடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இத நிமித்தி வச்சிரலாம்.